ஐப்பசி அடமழை, கார்த்திகை கால்மழை என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் அங்கு பெய்கின்ற மிகப்பெரிய மழையை அங்க கர்நாடகாவில் இருக்கின்ற அணைகள் எல்லாம் திறந்து விட்டால் மேட்டூர் அணையில் தேக்கி வைக்க முடியாம தண்ணீரை திறந்து விட்டு ஆண்டுதோறும் 4 லட்சம் கனஅடி 5 லட்சம் கனஅடியை தேவையில்லாம கடலிலே கொண்டு போய் விடுகின்றார்கள். அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கின்றது, மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைனா ஏற்காடு கொல்லிமலை எல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலை. அந்த கிழக்கு மலைக்கு கிழக்காலே 400 TMC தண்ணி ஆண்டு ஒன்றுக்கு கடலில் போய் கலக்கின்றது. மேட்டூர் டேமில் அரசாங்கம் போராடி கொண்டு தண்ணீர் கேட்பதெல்லாம் என்னன்னா 177 TMC தான். 177 TMCக்கு கர்நாடகாவை போய் நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் 400 TMC தண்ணீர் அங்கு கடலிலே போய் வீணாக கலக்கின்றது. அதை தடுத்து இந்த வானம் பார்த்த பூமியான இந்த மதுரை புறநகரம், மதுரை மாநகரம், இந்த திண்டுக்கல், தேனி, இந்த விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இந்த பகுதியில் விவசாயத்திற்கு தண்ணி இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே, அந்த கிழக்கே கடலிலே போய் சேர்கின்ற தண்ணீரை இந்த பகுதிக்கு திசை திருப்பி அந்த முக்கம்புக்கு வடக்காலே கட்டளையிலிருந்து வைகை அணைக்கு 70 கிலோமீட்டர் தான். அந்த அணையை, அந்த ஆறை அங்கே இணைத்து அந்த மேட்டூர் அணையில் வருகின்ற மிதியான வெள்ள நீரை இந்த பகுதிக்கு திறந்து விட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏரி, குளம், கண்மாய்களெல்லாம் வெட்டி தண்ணீரை தேக்கி வைத்து நிலத்தடியின் தண்ணீரை உயர்த்தி இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கெல்லாம் தண்ணீரை வழங்குவதற்கு வசதி செய்து கொடுத்தால் இந்த பகுதி எவ்வளவு செல்வ செழிப்பான ஒரு பகுதியாக மாறிவிடும். எப்படி இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடியிலே வாழ்வாதாரம் உயர்ந்துவிடும். இதையெல்லாம் செய்வதற்கு இந்த அமைச்சர்கள் யாருக்கு தெரியாதா? PTR பழனிவேல் ராஜன் என்று அமெரிக்காவிலே சென்று படித்து விட்டு வந்திருக்கின்றார். ஏனையா உங்கள் தந்தை உங்களுக்கு சொல்லவில்லையா? வைகை ஆற்று கரைகள் எல்லாம் அவர் 2 பக்கம் சாலைகளை போட்டு குறுக்கே 5-6 பாலங்களை கட்டினாரே, அவர் சொல்லவில்லையா உங்களுக்கு? இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு, விவசாயத்திற்கு, பாசனத்திற்கு தண்ணீர் வேணும், அதற்கு வழிவகுத்து கொடுக்கின்ற உன்னுடைய பெற்றோர்களாம் உனக்கு சொல்லவில்லையா? இந்த தண்ணீரை வீணாக கடலில் கலக்கின்ற தண்ணீரை கொண்டு இந்த பகுதியில கொடுத்தால் இந்த பகுதியில் வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து விடுமே. இதையெல்லாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் யார் செய்வார்கள்? இவர்கள் செய்ய மாட்டார்கள். இருக்கின்ற அரசு அதிமுக, திமுக என்ன செய்வார்கள்? அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், அவர்கள் அமைச்சராக வேண்டும், அமைச்சராகி கோடி கோடி கோடியாக சொத்து சேர்க்க வேண்டும். இதான் அவங்க வேலை. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. ஒரு முறை என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றார் இந்த அங்க கிழக்கே கடலிலே போற தண்ணீரை எல்லாம் சொல்லுவான், மேற்கே கிழக்கே உதிக்கிற சூரியனை நான் மேற்கே உதிக்க செய்வேன் என்று. கிழக்கே கடலிலே தேவையில்லாமல் போகின்ற அந்த தண்ணீரை எல்லாமே திருப்பி இந்த பகுதிக்கு கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு மூவேந்தர் முன்னேற்ற கழகம் கடுமையாக பாடுபடும். எனக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்கள். எந்த சண்டை சச்சரவெல்லாம் போட வேண்டாம், போலீஸ் காவல்துறையினுடைய சண்டை போட வேண்டாம், அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். கூப்பிடுகின்ற போது மட்டும் பெருந்திரளாக நீங்கள் வாருங்கள். அடுத்த முறை நான் மதுரையிலே ஒரு கூட்டம் போடுவேன். பெருந்திரளாக வந்து வாண்டியார் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கின்றோம் என்று ஒரு முறை வந்து நின்று பாருங்கள். அரசியலிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகின்றேன். அரசியலிலே ஒரு நாகரிகத்தை கொண்டு வருகின்றேன். அரசியலிலே ஒரு எத்திக் வேல்யூ என்று சொல்வார்கள், அது போல ஒரு உண்மை தன்மையை நான் கொண்டு வருகின்றேன். உண்மையாக பாடுபட்டு மக்களுக்கு உதவக்கூடிய, எப்படி தெய்வீக திருமன் பசுமன் தேவரையா ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி 18க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இந்த பகுதியினுடைய நன்மைக்காக பாடுபட்டார்களோ, அதே போல இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு, நம்முடைய மக்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் கிடைக்க, இவர்களைப் போல ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பெண்களுக்கெல்லாம், நம்முடைய கல்லூரி பள்ளிக்கூடத்தை படிக்க போற பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கின்றது. இதையெல்லாம் மாற வேண்டும். காவல்துறையினர் வைத்து எத்தனை காலம்தான் எங்களை மிரட்டுவீர்கள்? இதை தவிர உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? இந்த மிரட்டுவதை விட்டுவிட்டு இது போன்ற நல்ல காரியங்களை எங்களுக்கு செய்து கொடுங்களேன். எங்கள் இளைஞர்கள் வேலை செய்வதற்கு தொழிற்சாலைகளை துவங்கி கொடுங்கள், எங்களுக்கு விவசாயத்திற்கு தண்ணீரை கொடுங்கள், எங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுங்கள், எங்களுக்கு வயிறார பசியாறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு வசதிகள் செய்து கொடுங்கள். இப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு யார் பாடுகின்றார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். யார் நாம் தன்மானத்துடன் வாழ்வதற்கு, மரியாதையுடன் நாம் வாழ்வதற்கு யார் நமக்கு வழிவகுத்து கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். மறந்து விடார்கள், இந்த மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உங்களுக்காக துவங்கப்பட்ட ஒரு இயக்கம். நம்முடைய சமுதாய மக்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம்.